சில நேரம் நம்ம குழந்தைங்க பண்றத பார்த்தா நமக்கு ரொம்ப கோவம் வருங்க. எல்லா நேரமும் நம்ம குழந்தைங்க மேல நமக்கு கோவம் வருது இல்லைங்க. நம்ம ஏதாவது முக்கியமான வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதோ, யாராவது முக்கியமான பெர்சன்ட்ட பேசிட்டு இருக்கும்போதோ, அவங்க ஒரு குறும்பு பண்ணாங்கன்னாவோ, இல்ல நம்மள டிஸ்டர்ப் பண்ணாங்களோ தான் நமக்கு பயங்கரமா கோவம் வந்துரும். அந்த டைம்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அவங்க மேல கை வச்சுருவோம். இல்லைன்னா அவங்கள பயங்கரமா திட்டிருவோம். ஸோ இந்த மாரி சிச்சுவேஷன அவாய்ட் பண்ணணும்னா 2 விஷயம் நம்ம முக்கியமா பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் திங், நாம இந்த மாரி ஒரு முக்கியமான விஷயத்த பண்ண போம்போது, நம்ம குழந்தைங்க நம்ம கூட இருக்காங்கன்னா, அவங்கள என்கேஜ் பண்ற மாரி ஒரு ஆக்டிவிட்டியோ, இல்ல ஒரு ஸ்டோரி புக் டைமோ, இல்ல அவங்களுக்கு புடிச்ச ஒரு கேம்ஸ்ல அவங்கள இன்வால்வ் பண்ண வச்சுட்டு, நம்ம பேச போனோம் அப்டின்னா, பெரும்பாலும் நம்மள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. 2வது விஷயம், நம்ம வந்து இந்த மாரி ஒரு இடத்துக்கு போறோம். அந்த இடத்துல நம்ம வந்து முக்கியமா ஒரு மீட்டிங் போறோங்கிறத நம்ம குழந்தைய பிரைம் பண்ணுங்க. அவங்ககிட்ட சொல்லி புரிய வைங்க. நம்ம போற இடத்துல வந்து இப்ப மாரி பெரியவங்க இருப்பாங்க. அவங்ககிட்ட நான் பேசும்போது நீ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் ஒரு கால்ல இருக்கும்போது நடுவுல நீ சத்தம் போடக்கூடாதுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு எப்ப புரியுமோ அந்த டைம்ல ஒரு ஈவினிங் டைம்ல ஒரு லேட் நைட் அவங்க தூங்க போறதுக்கு முன்னாடி சப்கான்ஷியஸ் ஒர்க் அப் பண்ணி இத நம்ம குழந்தைகளுக்கு ஒரு பழக்கமா படுத்திட்டீங்கன்னா, பப்ளிக் பிளேஸ்ல சத்தம் போடுறதோ, நம்ம முக்கியமா ஒரு மீட்டிங்ல இருக்கும்போது நம்மள டிஸ்டர்ப் பண்றதோ கண்டிப்பா நம்ம குழந்தைய பண்ண மாட்டாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் பேரண்ட்ஸ். எக்காரணத்த கொண்டும் நம்ம குழந்தைகள கோவப்பட்டு திடீர்னு பர்ஸ்ட் அவுட் ஆயி அவங்க சைடு நியாயத்த கேட்காம திட்டிருவோ, அடிச்சிருவோ பண்ணிறாதீங்க. ஏன்னா அத பண்றதுனால உங்களுக்கும் உங்க குழந்தைகளுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் ஜாஸ்தியாக போகுது. திரும்ப உங்ககிட்ட வந்து ஓப்பன் அப் பண்ணவே மாட்டாங்க. இந்த தப்ப கண்டிப்பா பண்ணிறாதீங்க. தேங்க் யூ.